கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 13:11. ரோமன்ஸ் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 8வது வசனம் 10வது வசனம் வரைக்கும் அன்பை குறிச்சு சொல்லி கொடுத்தாரு. இப்ப 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இப்ப நம்ம எவ்வளவு அவசரமாக அதை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம அன்பு செலுத்தணும் தான். ஆனா அது எப்ப செலுத்தணும்? இப்பவே. அதாவது இப்ப எப்படி நமக்கு வீட்டுல ஒரு அலார்ம் கிளாக் வச்சா உடனே அடிச்சுட்டு நம்ம எந்திரிக்க நினைக்கிறோம், அந்த மாதிரி. அப்ப என்ன, முதல்ல ஆவிக்குரிய முறையில நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் தெரிந்து கொண்டவர்களாய் வாழ வேண்டும். ஏன்னா இப்ப நம் காலத்தை அறிந்தவர்களாய், என்ன காலம் என்று சொல்லும் போது கைராஸ் என்று சொல்லக்கூடிய பதம், குரோனாஜ் சொல்லல. அதாவது இந்த வருஷம் சொல்ல, இந்த காலம் என்ன, இது ஆவிக்குரிய காலம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை திடப்படுத்தி அவருக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களாய். ஏன்னா இசக்கார் புத்திரர்கள் காலத்தை அறிந்தவர்களாய் இருந்தார்கள் சொல்லி 1 நாளாகவும் 12:32 பார்க்கிறோம். அதனால இங்க என்ன சொல்றாரு, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று. அப்ப ஒரு ஆவிக்குரிய முறை நமக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஏன்னா தூக்கங்கிறது, நித்திரைங்கிறது அது அறியாதவர்களாய் ஒரு அசட்டுத்தனமா ஒரு அப்படியே இருக்குது. அது இல்ல, நம்ம எழும்பக்கூடிய மக்களாய். ஏன்னா இதே மாதிரி ஒரு காரியத்தை எங்க சொல்லுவாரு, எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும் போது, நித்திரையா இருக்கிறவங்க எந்திரிச்சு நீங்க என்ன வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களா இருங்க, ஏன்னா கிறிஸ்துவுடைய வெளிச்சம் வந்துருச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவாரு. அப்ப என்னன்னா, சபைக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? பெர்சிக்யூஷன். அதாவது சபை நசுக்கப்படுவது, சபைக்கு எதிராக வரக்கூடிய சாத்தானுடைய காரியத்தை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா தூக்கம்தான். ஏன்னா சபை இன்னைக்கும் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் என்ன சொல்றது, நம்ம ரட்சிக்க விசுவாசிகளான போது ரட்சிப்பு நம்ம பக்கத்துல சமீபமாய் இருந்தது. அதாவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அது கடந்த காலம். நம்ம இப்ப என்ன பரிசுத்தவான்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம், அது நிகழ்காலம். எதிர்காலத்துல என்ன, நம்ம கர்த்தருடைய மகிமையில வரப்போறோம். அப்ப நம்ம இதை புரிந்து கொண்ட மக்களாய். ஏன்னா இங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 சொல்லும் போது, நம்ம என்ன பரலோகத்திலிருந்து நம்மளுடைய ரட்சகர் வர நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அது ரொம்ப சமீபமா இருக்கு. அதனால நம்ம காலத்தை அறிந்தவர்களாய், விழித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அதனால நம்ம என்னன்னா, இப்போ ஒரு காலம் தாழ்த்தி ஒரு கால தாமதமா செய்வதை காட்டிலும் இப்பொழுதே ரொம்ப அர்ஜென்டா அவசரகதியா நம் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பக்கத்துல நம்ம அன்பு செலுத்தணும், ஆனா அதே சமயத்துல இந்த காலம் அப்படிப்பட்ட காலமாய் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு ஆவிக்குரிய மக்களாய் நாம் காலத்தை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம சோம்பேறியா இருந்த காலம் முடிஞ்சு போச்சு, நம்ம நித்திரையா இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கு. நம்ம எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லக்கூடிய காரியம் என்ன, ஆமா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, எல்லாம் ரொம்ப சமீபமா இருக்குங்கிறது எல்லாரும் சொல்றோம். ஆனா நம்ம அந்த எதிர்பார்ப்புல வாழ்றோமா? அந்த எதிர்பார்ப்புல வாழக்கூடிய மக்களோனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பரிசுத்தமாயும் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாயும் இருக்கணும். அதனாலதான் இந்த வசன சபை என்ன சொல்லுது, நீங்க முதல்ல விழித்திருங்க. முதல்ல நீங்க என்ன விழிச்சிருக்கணும். 2வது அலர்ட்டா, ரொம்ப ஜாக்கிரதையா. 3வது நீங்க என்னவா இருக்கணும், நீங்க கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாய். அப்போ நம்மள சோம்பேறித்தனத்துல இல்ல நம்மள வேறு திசைக்கு திருப்பக்கூடிய காரியங்களை
புரிந்து கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நாம் உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். நான் சொன்னது போல இன்றைக்கு சபைக்கு இருக்கக்கூடிய காரியம் வெளியிருந்து வரக்கூடிய துன்பம், உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய துன்பம், இதை எல்லாவற்றை காட்டிலும் சபை இன்னைக்கும் அநேக நேரங்கள்ல தூங்கி கொண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ விழித்திருக்கக்கூடியவனாய் இருக்கிறாயா? காலத்தை அறிந்தவனாய் இருக்கிறாயா? அது ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நாம் சோம்பேறிகளாய் இருப்பது, உறங்கி கொண்டிருக்கிறவங்களா, நித்திரை பண்றவங்களா இருக்கக்கூடியது. அதிலிருந்து நம்ம விடுதலை பெற்று கர்த்தருக்கென்று வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இன்றைக்கும் சபை எதை குறித்தும் கவலைப்படாம அநேக நேரங்கள்ல நித்திரையாய் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா அதிலிருந்து விலகி, ஆண்டவரே உமக்கென்று இப்பொழுதே காலம் கடந்து கொண்டிருக்கிற, கர்த்தர் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று உணர்ந்து அவசரமாய் காரியங்களை செய்யக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.